இன்றைய இந்த ஹுத்துபாவிலே அண்டை வீட்டாரினுடைய உரிமைகள் என்கின்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை நாம் பார்க்கின்ற நேரம் பக்கத்து வீட்டாரோடு நடந்து கொள்ளுதல் என்றது ஒரு சின்ன விஷயம்தானே, அதை ஒரு ஜும்மாவில் பேச வேண்டுமா என்பது போன்ற சில உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்திலே வரலாம். அல்லது நாம் இதை பேச எடுக்கின்ற நேரமே இதுல பெருசா பேசுறது கொண்டும் இல்லையே, இது ஒரு சின்ன விஷயம்தானே என்பது போன்ற ஒரு உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த உணர்வுக்காகத்தான் இந்த தலைப்பே பேச வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜிலே சஹாபாக்களை பார்த்து மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹ் நிகழ்த்தினார்கள். அது நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அந்த உரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக நபித்தோழர்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? கடைசியாக எல்லா செய்திகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நபிகளார் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ ஐயுபத ஃபீ பிலாதிக்கும் ஹாதிஹி அபதா. தோழர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு விட்டீர்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு எதை உணர்த்துறாங்கன்னா, மெயினான சப்ஜெக்ட்ல எல்லாம் இப்ப நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. யுத்த களத்துல போய் யுத்தம் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றிருக்கிறீர்கள். தொழுகையில் நீங்கள் எந்த ஒரு குறையையும் வைக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை உங்கள் மனதளவிலால் கூட நீங்க நினைச்சு பார்க்கல. அதனால ஷைத்தான் இப்ப என்ன செய்வான்டா, அவன் ரூட்டை மாத்திக் கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ரூட்ல இப்ப ஷைத்தான் நிராசை அடைஞ்சிட்டான். இந்த மண்ணில், இந்த மக்கமா நகரில், இந்த மதீனா பூமியில் அவன் வணங்கப்படுவதை ஷைத்தான் நம்பிக்கையிலிருந்து விட்டான். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு போய்த்து, இதுக்கு பின்னால இவர்களை அந்த சைட்ல வழிகெடுக்கவே இயலாது. உச்சகட்டமான மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக அடைந்து விட்டீர்கள். அதனால் ஷைத்தான் இப்ப என்ன செய்வான் என்றால், வலாக்கின் சதகூனு லஹு தாஅத்து, என்றாலும் நீங்கள் அவன் திருப்திப்படுகின்ற அளவுக்கு ஷைத்தானுக்கு கட்டுப்படுவீர்கள். பெரிய விஷயத்துல எல்லாம் அவன் இப்ப கையடிக்க மாட்டான். ஆனால் அவன் எப்படி அடைந்து கொள்வான் என்றால், நீங்க அவன் உங்களுடைய விஷயத்தில் திருப்திப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் அவனுக்கு கட்டுப்படுவீர்கள். ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும் ஃபஸயர்தா பிஹி. இதுக்கு பின்னால உங்களோட மனோநிலை எப்படி மாறும்னா, பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச இயல்புலே மனிதன் மனோநிலை என்னன்னா, சின்னதையெல்லாம் கணக்கில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துருவான். நம்ம ஆரம்பத்துல ஒரு ஒரு வியாபாரம் செய்யக்குள்ள சின்ன பிசினஸ்லயும் கூடுதல் கவனம் எடுப்போம். எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் ஆரம்பிப்போம்னா, சின்னதாக ஆரம்பிக்கிற நேரம் கெசியர்ல கூட ஒரு 4-5 டொஃபி பாக்ஸ் எடுத்து வைப்போம். ஏன்னா அதுல கிடைக்கிற ₹1 கூட நம்மளுக்கு பெருசி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்போம். கடை வளர்ந்து 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 ஹோல்சேல் வியாபாரம் மட்டும் போற நேரம் அந்த முன்னால உள்ள டொஃபி பொட்டில எல்லாம் அவன் கண்டுகொள்ளவே மாட்டார். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதற்கு பின்னால் இணை வைத்தல், தொழுகையுடைய விஷயங்களில் உங்களோட விஷயத்துல ஷைத்தான் கையடிக்க வரவே மாட்டான். இப்ப நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? சில விடயங்களை சின்னதாக நினைக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒன்றின் மூலம் அவன் திருப்திப்பட்டு உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லோரும் கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நிறைய தியாகங்களை நாம் செய்திருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய புறக்கணிப்புகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் வேதனை என்ன தெரியுமா சகோதரர்களே? இதற்கு பின்னால் எங்கள்கிட்ட ஷைத்தான் அதுல கையடிக்கவும் மாட்டான். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. சிறுக்கு செய்யுங்கன்னு நம்மள்ட்ட சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். அந்த ரூட்டெல்லாம் அவன் நிராசை அடைந்துட்டான். ஆனால் நாம் எதை சின்னதாக நினைத்திருக்கிறோமோ, ஒவ்வொருவரும் அன்புள்ள சகோதரர்களே, இந்த உரையை உள்ளத்தினால் நாம் செவிமடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதை ஹைலைட் பண்ணியே சொன்னாங்க. நீங்க எதையெல்லாம் சின்னதா எடுப்பீங்க தெரியுமா?
சின்னதா எடுப்போம்டா சிலது நம்ம வச்சுக்கிறோம், சுன்னத்தான வணக்கங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எதை சின்னதாக எடுப்பீங்கன்னு எங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. யா நிசா அல் முஸ்லிமாத், இஸ்லாமிய பெண்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் விழிச்சு சொல்றாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் மெயினாக சம்பந்தப்பட்டது யாரோடா? பெண்களோட தான். பக்கத்து வீட்டுக்காரர் என்ற இந்த உறவு இருக்குதே, இது மெயினாகவே சம்பந்தப்பட்டது யாரோட தெரியுமா? பொம்பளைகளோட தான் சம்பந்தப்பட்டது. அதுக்காக ஆம்பளைகளுக்கு சம்பந்தம் இல்லைன்றது அல்ல, பெண்கள் தான் இதுல கூடுதல் கவனம் எடுக்கணும். அதனால ரசூலுல்லாஹ் நீங்க சின்னதாக நினைக்க வானம் என்று ரெண்டு செய்தியை தான் நீங்க பார்க்கலாம். ஒன்று, ஒரு நாளும் இன்னொரு மனிதனுடைய, ஒரு சகோதரனுடைய, ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது இருக்குதே, இத கூட நீங்க சின்னதாக நினைச்சிடாதீங்க என்றது ஒரு ஹதீஸ். இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாமிய பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிர்சின ஷாத்தின். என்றைக்கு இதை மட்டும் சின்னதா நினைச்சிடாதீங்க, பெருசாவே பாருங்க, கவனமாவே இருங்க, அலர்ட்டாவே இருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சின்னதா மட்டும் நினைச்சிட வேணாம். எதை தெரியுமா? பெண்களே, நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை சின்னதாக நினைச்சிடவே வேணாம். எந்த அளவுக்கு சின்னதா நினைச்சிடாதீங்க தெரியுமா? ஒரு ஆட்டு காலினுடைய குழம்பை கொடுக்கிறத கூட நீங்க சின்னதாக நினைச்சிட வேணாம். நம்ம அப்படிதான் நினைப்போம். இந்த அளவுக்கு நினைச்சிடவே வேணான்றாங்க ரசூலுல்லாஹ். இது பொறுமதியே இல்லாத ஒன்று, பெருமதியாக கொடுக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆட்டுக்கால் சுப்பு செஞ்சு குடிக்கிறதுக்கு இது எங்கள்கிட்ட பெருமதியே இல்லாத ஒன்று. அதை கொடுத்தாவது பக்கத்து வீட்டுக்காரரோடு உறவை பேணிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் கவனம், நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இல்லை என்றால் சரியாக அவன் ரூட்ல நம்ம மாட்டிக்கொள்வோம். இப்ப நினைச்சு பாருங்க, நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாம் செய்யறோம் சகோதரர்களே. சுன்னா என்று தேடி தேடி பார்த்து செய்யறோம். விதத்து என்றா அதன் பக்கமே நம்ம போக மாட்டேங்கிறோம். விதத்து நம்ம செய்யறதில்ல, விதத்து செய்கின்றவர்களோடு கூட தொடர்பு நம்ம குறைச்சு வச்சுக்கிறோம். அவ்வளவு கவனமா இருக்கிறோம் மார்க்கத்துல. சுன்னத்து என்றால் மார்க்க அடிப்படை விஷயங்கள்ல கூட தேடி தேடி செய்யறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அதுல செய்தான் கையடிக்க மாட்டான், அதுல வரவே மாட்டான். இப்ப நினைச்சு பாருங்க, கடைசியாக என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்போ ஒரு ஆணம் அனுப்பினேன். எவ்வளவோ ஆக்குறோம், எவ்வளவோ கறியாக்குறோம், எவ்வளவோ சமையல் செய்கிறோம், கடைசியாக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு கறி அனுப்பினது எப்ப? வசமா சைத்தான்ட்ட மாட்டிக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜிலே தெளிவாக சொன்னார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க தெரியுமா? இதுல கிளியரா இருங்க சகோதரர்களே, மிக முக்கியமான பகுதி. எவ்வளவு சொன்னாலும் நம்ம இதுல முயற்சி செய்யறோம் இல்ல, நரகத்துக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியே என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு தோக்குறதுக்கு தானே, அதான் பெரிய தோல்வி. சும்மா தோக்குறது நீங்க எக்ஸாம்ல சில பேரை பாப்பீங்க, எக்ஸாம் எழுதி முடிஞ்சு சில பேர் டென்ஷனே இல்லாம சுத்துவானு. அவன் ஃபெயில் ஆயிருப்பான், அவனுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. எத்தனை மார்க்ஸ் எடுத்திருப்பான்டா? 100க்கு 30 தான் எடுத்திருப்பான். அவன் நீங்க சுத்துறத பாத்தீங்கன்னா அவன் ஒரு டென்ஷன், அவன்கிட்ட ஒரு பதட்டமே இருக்காது. யாரு அழுது புலம்பி தற்கொலை வரைக்கும் போறது யாரு தெரியுமா? 99 மார்க்ஸை எடுத்துட்டு ஒரு மார்க்ஸ்ல மிஸ் ஆயினவன் இருக்குதானே, அவன் தான் தற்கொலை வரைக்கும் போவான். ஏன் தெரியுமா? கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஃபெயில் ஆயினா அதுதான் உலகத்திலும் மறுமையிலையும் மிகப்பெரிய தோல்வி. 35 மார்க்ஸ் எடுக்கிறவனுக்கு நான் தான் படிக்கவே இல்லை, அவன் ஃப்ரீயாவே சுத்திட்டு திரிவான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா எங்கட நிலைமை என்று பார்க்கிற நேரம் வேதனையாக இருக்கிற சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு இறைச்சி ஆணம் கொடுக்கலன்றதுக்கு நரகத்துக்கு போனா எப்படிக்கும்? பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல முறையில பேசலன்ற ஒரே ரீசனுக்காக நரகத்துக்கு போனா எப்படிக்கும்? அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் கிளியர் பண்ணாங்க தெரியுமா? சஹாபாக்கள் இப்படி நம்ம சொன்னா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குந்தானே, இப்படி எல்லாம் நரகத்துக்கு அனுப்புவானா? நான் தொழுகிறேன், நம்ம அப்படித்தான் கற்பனை பண்ணிட்டே இருப்போம். சஹாபாக்களும் இதை கிளியர் பண்றாங்க. யார் ரசூலுல்லாஹ்,
நபித்தோழர் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இன்ன ஃபுலானா, ஒரு பொம்பளை இருக்கிறா. எப்படி கேள்வின்னு பாருங்க. ஒரு பொம்பளை இருக்கிறா, தகூமுல் லைல வ தஸூமுன் நஹார வ தஃஅலு வ தஸத்தக், இரவு முழுக்க நின்று வணங்குறான். இரவு நின்று வணங்குறான்டா பரல பத்தி கேட்க தேவை. இரவு தொழுகையை ஒருத்தர் தொழுகிறாருண்டா அவரோட கடமையை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொம்பளை இருக்கிறா யாரு சொல்லலாம், இரவு முழுக்க நின்று வணங்குறா, பகல் முழுக்க நோன்பு நோக்குறா, அல்லாஹ்வுடைய வணக்கங்கள் எல்லாம் 100க்கு 100 சரியாக இருக்கிறாள். வதுஉதி ஜீரானஹா பிலிசானிஹா, அவள் செய்யற ஒரே ஒரு பாவம் என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைய அல்லது பக்கத்து வீட்டுக்காரரை நாவினால் துன்புறுத்துகிறான். ராவிக்கு நைட்டு ஃபுல்லா இரவு தொழுக, பகல் முழுக்க நோம்பு, குர்ஆனோடையே தொடர்பு, 5 நேரம் பள்ளி, இப்படியே வாழ்றாரு. இவர் செய்யற பிரச்சனை என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரனோட பேசவே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனையாவே வாழ்றாரு. எங்கட நம்ம இப்படி பெரும்பாலும் நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். ஆனா என்ன மனோநிலை தெரியுமா, இதெல்லாம் எல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டான். நான் செய்யற வணக்கத்துக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட உள்ள பிரச்சனையா பெரிய பிரச்சனை, அப்படித்தான் நம்ம லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இந்த பொம்பளையுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துறணும் சகோதரர்களே, லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார், அவளுக்கு எந்த நலவும் கிடையாது, அவள் நரகத்துக்குரிய பெண்மணி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சகோதரர்களே, இதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். மிக கவனம், நினைச்சு பாருங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சின்னதா நினைச்சிடாதீங்க. இரவு முழுக்க நின்று வணங்குகிற பொம்பளை, பகல் முழுக்க நோம்பு பிடிக்கிற பொம்பளை, பக்கத்து வீட்டுக்காரரோட மட்டும்தான் பிரச்சனை, எந்த இபாதத்தும் அவளுக்கு கை கொடுக்காது, அவள் நரகத்துக்குரிய ஒரு பெண் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, வஃபுலானா, இன்னொரு பொம்பளை இருக்கிறா, துசல்லில் மக்தூபா, சுன்னத்தெல்லாம் தொழல, இரவு வணக்கம், முன்பின் சுன்னத்து, பரல் துஹா தொழுக, இது ஒன்றுமே தொழல யாரு சொல்லலாம். 5 நேரம் கடமையாக்கப்பட்ட தொழுகையை மட்டும் தொழுகிறான். சுபைக்கு 2 ரக்காத், அதோட சலாம் கொடுத்து எழுப்பினா அவ்வளவுதான். லுகருக்கு 4 ரக்காத், முன்பின் சுன்னத்து ஒன்றுமே இல்லை. தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வச்சு கொஞ்சம் தர்மம் செய்யறான். கொஞ்சம் ஏது இருக்குதோ, சாபாக்கள் கேட்கிறாங்க, பால் கட்டி இருக்குது, அந்த பால் கட்டியில கொஞ்சத்தை கொடுத்து தர்மம் செய்யறான். இதை செய்து கொண்டு வலா துஉதி அஹதன், யாரையும் அவள் நோவினைப்படுத்தவில்லை. அவள் செஞ்ச நன்மை இதெல்லாம், இது கடமையை மட்டும் செய்யறா, சுன்னத்தெல்லாம் பெருசா செய்யல. ஆனா அவள் ஸ்பெஷலா என்ன செய்யறா தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரரோட நல்லா இருக்கிறாள், எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல முறையில நடந்து கொள்ளுகிறாள். இவருடைய தீர்ப்பு என்ன, ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அவள் சுவர்க்கத்துக்குரிய பெண்மணி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானோடு நாம் போராடுவதாக இருந்தால் எங்கள்கிட்ட ரூட்டை மாத்துவான் சகோதரர்களே. ஒவ்வொரு சகோதரர்களும் உள்ளத்தினால் இது மாறவில்லை என்றால், நீங்கள் தொழுகின்ற தொழுகைகள், பிடிக்கின்ற நோன்புகள், நாம் இருக்கின்ற குர்ஆன் சுன்னா எல்லாம் ஜீரோவாகிரும் சகோதரர்களே. பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஏன் அல்லாஹ் தஆலா இதை வச்சிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி பேசுறான் என்றால், ஏன் இந்த பகுதிகளுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான்டா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே. மறுமை நாளையில் அல்லாஹ்வுக்குரிய தொடர்புகள், இந்த செய்தியை வச்சு நம்ம என்ன விளங்கணும்டா, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட தொடர்புகள்ல எல்லாம் அல்லாஹ் முழு கருணையும் காட்டிடுவான் சகோதரர்களே. உங்களோட தொழுகையில நீங்க கவனம் எடுங்க, நோம்புல கவனம் எடுங்க, குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் ஃபில் பண்ணி தருவான். நீங்க தொழுகையில மிஸ் ஆகுதா, உங்களோட சுன்னத்துகளை வச்சால் அல்லாஹ் ஃபில் பண்ணிடுவான். அதுல அல்லாஹ் தஆலா பிடிச்சிட்டு இருக்க மாட்டான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரோடு பிரச்சனை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லாஹி பண்ணி சொன்னார்கள். நம்ம வல்லாஹிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த செய்தியை நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. நபிகளார் வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், லா யுமின் என்று ரசூலுல்லாஹ் சில செய்தி, அவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று சில செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒவ்வொருவரும் சகோதரர்களே, நீங்க என்னை ஈமான் கொண்டேன்னு நினைச்சிக்கலாம்,
நீங்க எவ்வளவு பெரிய தக்குவாதாரின்னு நினைச்சிக்கலாம். நான் குர்ஆன் சுன்னாவுக்கா இவ்வளவு பாடுபட்டுகிறேன் நீங்க எல்லாம் நினைச்சிக்கலாம். ரசூலுல்லாஹ்வினுடைய தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மனிதர் ஈமான் கொள்ளவில்லை. நீங்க யார்கிட்ட ப்ரூவ் பண்ணாலும் சரி, உங்களோட மனசுல எவ்வளவு பெரிய ஈமான்தாரி நினைச்சிட்டு இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் 3 தடவை வல்லாஹி பண்ணினார்கள். சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமன் யா ரசூலல்லாஹ், வல்லாஹி பண்ணி ஈமான் கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்களே, யார் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஊர் முழுக்க தர்மம் செய்தாலும் கொள்கை என்று எவ்வளவு பேசினாலும் பக்கத்து வீட்டுக்காரரோடு உறவு முறிக்கப்பட்டிருந்தால், இது நான் சொல்வது அல்ல, சஹீஹுல் புகாரியிலே பதிவான செய்தி, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் ஈமான் கொள்ளவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். யார் என்று நபித்தோழர்கள் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லதி லா யஅமனு ஜாரஹு பிவாயிஹு, தன்னுடைய நாசமான காரியங்களால், தன்னுடைய மோசமான காரியங்களால் எவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லையோ அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நீங்கள் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோடு மோசமாக நடக்கக்கூடியவராக இருந்தால் முதல் கடமை என்ன தெரியுமா? அவனோட பேசிட்டு தான் நீங்க தொழுகைக்கு வரணும். இல்லை என்றால் இந்த குரோதங்களை வைத்துக் கொண்டு சில பேர் சிம்பிளா பேசுறத பார்க்கிறோம் சகோதரர்களே. சிம்பிளாக பேசுகிறோம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்றோம் தெரியுமா? எந்த அளவுக்கு எங்களுடைய உறவுகள் இருக்கிறது தெரியுமா? எந்த அளவுக்கு நாம் ஈமான் என்று நினைத்து வாழுகிறோம் தெரியுமா? எங்களுக்கு ஒரு தேவைண்டா, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவைண்டா, ஒரு மம்பட்டி தேவைண்டா, ஒரு அளவாங்கு தேவைண்டா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போக முடியல சகோதரர்களே. முஸ்லிம்கள் என்று நினைத்து வாழுகிறோம். அவன்கிட்ட போய் கேட்க முடியல, அவன் கேட்டால் அவன்கிட்ட அந்த அளவுக்கு உறவில்லை வாப்பா என்று வாழுகிறோம். ஆனா இஸ்லாம் என்ற தோரணையில் வாழுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நீ அல்லாஹ்வை நம்பவே இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், மிக முக்கியமான வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்புள்ள சகோதரி சம்பந்தமாக சில செய்திகள் தான் வந்தீங்க. எவ்வளவு வெயிட்டான செய்திகள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. எப்படியாவது சேர்ந்து நடந்துருங்க, துண்டிச்சிடாதீங்க, எப்படியாவது நல்ல முறையில நடந்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் தெரியுமா? மாஸால ஜிப்ரீலு யூசினி பில் ஜார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி ஜிப்ரீல் எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார். அவர் சொல்ற செய்திகளை எல்லாம் பார்த்து எனக்கே பயம் வந்துட்டு. என்ன பயம் வந்துட்டு தெரியுமா? ஹத்தா லனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல 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 நான் என்ன நினைச்சேன்னா, என் சொத்துல பங்க கொடுங்க, அவர்கள் என்னுடைய வாரிசாகி விடுவார்களோ என்று நான் பயப்படுகின்ற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி எனக்கு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான பகுதி. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒன்றை புரிஞ்சுவோங்க, சைத்தான் கையடிக்க மாட்டான். அவன் சக்சஸ் தான். மறுமை நாளையில் நாம் நிராசை அடைந்து கை சேதப்பட்டு பலவீனப்படுகின்ற வரைக்கும் எங்கட வணக்க உங்களோட தொழுக நோம்புல அவன் கையடிக்கவே மாட்டான். ஆனா எது பெரிய போராட்டமா இருக்கும் தெரியுமா? இப்ப கூட உள்ளத்துல நினைச்சு பாருங்க, அவன் எந்த அளவுக்கு போட்டிருப்பான் தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு அவனோட வசப்பட்டிருக்கிறோம்டா. இவ்வளவு கேட்டுட்டும் இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா ஒரு கரியை கொண்டு கொடுக்கறதுதான். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இதுல பெருசா உண்மையிலே பேசுறதுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களோடு நீங்க சேர்ந்து நடக்கிற நேரம் பெய்த்து அவங்களோட இருந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு மூட்டை கட்டி கொடுத்து எதுவுமே ரசூலுல்லாஹ் சொல்லல சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யா அபூதர், அபூதர்ரே, நீங்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரரோடு நடந்து கொள்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு ஆணம் காய்ச்சினா கொஞ்சம் தண்ணிய கூட ஊத்துங்க. இவ்வளவுதான் ஜெயிச்சுனா நம்ம இப்ப செய்ய வேண்டியது அவ்வளவுதான்.
நீங்க பக்கத்து வீட்டுக்காரரோட சேர்ந்து நடக்கணும்டா வைத்து பெருசா உடனே வாங்கா இவ்வளவு நாளும் தெரியாம இருந்தோமே வாங்க எல்லாம் கட்டி ஒன்றுமே செய்ய தேவையில்ல. இப்ப போய் பகல் சாப்பாட்டுல ஆக்கின கறியில ஒரு பிளேட்டை போட்டு கொடுத்து வாப்பா இந்த கொடுத்துட்டு வந்துருவாப்பா, இதை மட்டும்தான் செய்யணும். இந்த ஒன்று மலையை உடைக்கிற மாதிரி எங்க உள்ளத்துல பாரமாயிக்கும் சகோதரர்களே. உள்ளத்தை நினைச்சு பாருங்க. இதத்தான் ரசூலுல்லாஹ் நினைச்சிருப்போம். எப்படி தெரியுமா வச்சிருப்போம்? கறி கொடுக்கறது எல்லாம் இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் உண்டா நினைச்சிடாதீங்க. ஒரு கறியை கொடுத்து பாருங்க சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னால் நீங்க பக்கத்து வீட்டுக்காரரை சேர்ந்து நடக்கிறதுக்காக இவ்வளவுதான் செய்யணும். ஒரு கறி நீங்க 3 கறி ஆக்கிக்கிறீங்களா, ஒரு கறியில கொஞ்சத்தை கொடுத்து 1000 பிரச்சனை இருக்கட்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் பிரச்சனை அல்ல. அந்த கறியை மட்டும் கொடுத்து பாருங்க, அற்புதமான ஒரு உறவு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோட எங்களுக்கு வளரும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடந்து கொள்ளாங்க. நான் ஆரம்பத்துல உறவுகள் சம்பந்தமாக பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? மார்க்க வரம்புகளே அல்லாஹ் உடைச்சிருவான். சில மார்க்கத்துல வரையறைய அல்லாஹ் வச்சிப்பான். ஆனா உறவுகளோடு நீ சேர்ந்து நடக்கிறன்னா அதை நீ பார்க்காதன்னுவாங்க. நாங்க ஆரம்பத்துல உறவுகள் சம்பந்தமாக பேசுற நேரம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னோம். பொய் சொல்றது இஸ்லாத்துல ஹராம். அது அல்லாஹ் போட்ட வேலி. பொய்யே பேசப்படாது. எதுக்கு ஜோக்குக்கு கூட நீ பொய் சொல்லப்படாது. அப்ப எவ்வளவு கௌரவமா அல்லாஹ் இருக்கிறான். ஆனா மற்றவனோட சேர வேண்டி வந்தா பொய்ய சொல்லியாவது 2 பேரை சேர்த்துரு, அல்லாஹ் உடைச்சிருவான் மரம்ப. அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? நியாயம் இருந்தா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமா இருந்தா நியாயம் வைக்கணும், அநியாயம் இருந்தா அநியாயம், அவ்வளவுதான். நியாயமா வந்தா நியாயமா போவோம், அநியாயமா வந்தா அநியாயமா போவோம். இஸ்லாம் அப்படித்தான் பேசும். நியாயமா நியாயத்துக்கு நியாயமா நடந்துக்கோ. அவன் அந்த ரூட்ல வந்தா கண்ணத்தான் புடுங்கினான்னா நீயும் மாறி கண்ணத்தான் புடுங்கும். அநியாயம் இழைக்கப்பட்டவன் துவா கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிச்சிடுவான். எதையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரனால அநியாயம் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன தெரியுமா? நீ பொறுத்துதான் ஆகும். அந்த வேலி அல்லாஹ் அப்படியே உடைச்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, எதுக்கு பிரச்சனைப்படக்கூடாதோ அதை அல்லாஹ் பொறுத்துக்கோங்க அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக்கிறான். நீ பிரச்சனை பற்றவே படாது. எந்த நியாயமா சரியா இப்படித்தானே இருக்கணும், எந்த நியாயத்தையும் உனக்கு அங்க பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லா யம்னா ஜாருன் ஜாரஹு ஐ யக்ரிஸ ஹஷபஹு ஃபீ ஜிதாரிஹி. பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டை கட்டுற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த காலத்தை வச்சு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அவனுடைய வீட்டை கட்டுகிற நேரம் ஓண்ட செவத்தோட கொண்டு வந்து சேர்த்து மரத்தை கட்டினால் உனட்ட அனுமதியும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. இஸ்லாமிய சட்டம் சகோதரர்களே. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமாக இருந்தால் எங்களுடைய வரட்டு கௌரவங்களை தாண்டி அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டா மட்டும்தான் அல்லாஹ் அடிமையை ஏற்றுக்கொள்வான். இதான் தொழுகையை விட மற்ற வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹ் ஏன் இதுக்கு கவனம் செலுத்துறான் தெரியுமா? இது உன்ன முரட்டு கௌரவத்தை தாண்டி நீ அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வேலை. செய்யறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யலாம். மனசு இடம் கொடுக்குமா? கொடுக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஊடு கட்டிக்கிறாய், நாங்க ஊடு கட்டிக்கிறோம். அவன் ஊடு கட்டுற நேரம் என்ன செய்யறான்னா எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, அவன் இங்கல சைட் செவத்தை எங்கட செவத்தோட எடுத்துட்டான். இப்படி பக்கத்து வீட்டுக்காரன் உன்னுடைய செவத்தோடு கட்டினால் அவரை நீ தடுக்க வேண்டாம். நினைச்சு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிற பிரச்சனை அவன் செவத்தோட சேர்க்கறதுக்கா பிரச்சனை. ஒரு அடி விட்டு அங்கெல்லாம் கட்டிக்கிறான். பாப்பா கூரை இங்கல வந்துச்சு, வெட்டிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் இஸ்லாம். ஆனா என்ன தெரியுமா? வெளிப்படையான வாழ்க்கையில் வெளிரங்கமான வாழ்க்கையில மார்க்கம் வந்து பேசுவாரு, மார்க்க அறிஞர்களே தோத்து வைத்துருவாங்க. சில பேரை பார்க்கலாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இதுவல்ல இஸ்லாம். மார்க்கம் பேச தகுதியற்றவர்கள். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு நீ கோவித்துக் கொண்டு இந்த உலகத்துக்கே தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது 1% செல்லாது.
ஓண்ட செவத்துல நம்ம நியாயம் தானே பேசுவோம். நம்ம இந்த இடத்துல என்ன பேசுவோம்டா, ஏண்ட செவத்துல நீ வந்து எப்படி என்கிட்ட கேட்காம போடுவாய் சிலப்ப. அல்லாஹ் சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரன் என்பதற்காக நீ தடுக்க கூடாதுன்னா எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும் சகோதரர்களே. வருஷக்கணக்கு பேசல, மாசக்கணக்கு பேசல, காலாகாலமாக பேசல. சில பேருக்கு யாரு இருக்கிறேன்றே தெரியாது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, நான் பிராக்டிக்கலாக சில செய்திகளை சொல்றேன் சகோதரர்களே. உள்ளத்தால நினைச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு சைத்தானே கட்டுப்படுறோம். ஊரெல்லாம் குரூப் திறந்திருப்போம். எதுக்கெல்லாம் நம்மள்ட்ட குரூப் தெரியுமா? ஓ லெவல் குரூப், ஏ லெவலுக்கு ஒரு குரூப். எல்லாம் ஒரே ஸ்கூல்ல தான் 10 வருஷமா குப்பை கொட்டினோம். ஆனா ஓ லெவலுக்கு ஒரு குரூப், ஏ லெவலுக்கு ஒரு குரூப், நடுவுல கிளாஸ் போனதுக்கு ஒரு குரூப், 3-4 குரூப். அங்க குடும்ப உறவுகள், உம்மாவோட குரூப் இன்னொரு குரூப், வாப்பாட குரூப் இன்னொரு குரூப், எல்லாத்துக்கும் குரூப். கிரவுண்ட்ல போயிட்டு 10 பேர் சந்திச்சு ஒண்டா விளையாடுறோமா, அதுக்கு ஒரு குரூப். எல்லாம் குரூப் 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 குரூப்னு திறந்திக்கிறோமே. ஒருத்தருடைய மொபைல் போன்ல நெய்பர்ஸ்னு ஒரு குரூப். நம்மளுக்கு துறக்கலாம், ஊரெல்லாம் திறப்போம், இவனோட மட்டும் குரூப் சரி வரவே வராது. எப்ப துறக்க மனசு வரும் தெரியுமா? குரூப் ஒன்று திறக்கிறதா இருந்தா பழகினா தான் திறக்கவே மனசு வரும். நம்ம ஓ லெவல் குரூப் எப்ப திறப்போம் தெரியுமா? ஓ லெவல் படிச்சு முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கிழிப்பான். என்னைக்காவது கஷ்டப்பட்டு ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா வந்து கெட் டுகெதர்னு ஒன்றை வைப்பாங்க. அந்த முசீபத்துக்கு எல்லாரும் வந்துதான் எல்லாரும் ஒரு குரூப். இதெல்லாம் நான் கூடாதுன்னு சொல்ல வரல, செய்தாண்ட ரூட்டை மட்டும் பாருங்க. ஓ லெவலுக்கு எல்லாரும் சேர்ந்து இப்ப ஓ லெவல்ல இருக்கிற இந்த குரூப் உனக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் தஆலா குத்தம் பிடிக்கவே மாட்டான். அதுல யாரு சொந்தக்காரன் ஆகிக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் ஆகிக்கிறான். ஒரு வருஷம் ஸ்கூல்ல ஒன்றா இருந்தவன். அதுல யாரெல்லாம் எட் பண்றேன் தெரியுமா? அந்த ஸ்கூலுக்கு 10 நாள் வந்துட்டு ஒருத்தன் பேசிப்பான், அவனே எட் பண்றது. அவ்வளவு நண்பர்கள் நாங்க சேர்ந்து இருக்கிறோம். இந்த குரூப்ல சேவை என்ன தெரியுமா? அதான் ஆச்சரியம் சகோதரர்களே. யாரெல்லாம் கஷ்டவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் உதவி நடக்கும் குரூப்ல. ஷைத்தான் சகோதரர்களே, சந்தேகமே இல்ல, அவ்வளவு குரூப்ல எல்லா குரூப்ல உதவி நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காய்ச்சின சுப்புல ஒரு பீரிஸ் போகாது. ஊரெல்லாம் குரூப். இந்த குரூப்ல அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. ஆனா ஷைத்தான் துறக்க விட்டுக்கொண்டே இருப்பான். புதுசா இன்னும் குரூப் வரும். ஒரு கம்பெனியில வேலை செய்யக்குள்ள ஒரு குரூப், அதுல இருந்து விலையினா கூட அழிச்சிட மாட்டான். அடுத்த கம்பெனிக்கு போனா இதெல்லாம் குரூப் தரவு. பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சாப்பாடு செஞ்சிடாத பாப்பா, மத்த எல்லா குரூப்பையும் கவனிச்சுக்கோ. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். சஹாபாக்கள் இந்த செய்தி எப்படி விளங்கினாங்க தெரியுமா? நம்ம இவ்வளவு செய்தி கேட்டாலும் சில பேருக்கு அல்லாஹ் யாருக்கு நலவை நாடி இருக்கிறானோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இறங்குமோ, யாருடைய உள்ளத்தில் நபிகளாருடைய பொன்மொழிகள் உள்ளத்தால் நேசிக்கப்படுமோ, அவங்க எல்லாம் கௌரவத்தை விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கு மாறிடுவாங்க. சில பேர் அவர் பயம் பண்ணுவாரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அப்படி இருப்பான். நம்மளை விட அவன் தானே அட்வைஸ் பண்ணுவான். 45 நிமிஷம் நம்ம குர்ஆன் சுன்னால இருந்து பயம் பண்ணுவோம். இங்கிருந்து போக்கொள்ள ஒரு 5 நிமிஷம் காதுல வந்து அப்படித்தான் பயான் பண்ணுவாரு. ஒரே அடியா திருந்த தேவையில்ல. வேணும்னா இந்த பயானை எப்படியாவது ரெக்கார்ட் போட்டு அவனுக்கு அனுப்பு. யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன். அவன் கேட்டுட்டு வர. அன்புள்ள சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி இதெல்லாம் சொன்னோன்னே ஆயிஷா நாய் என்ன கேட்டாங்க தெரியுமா? அதான் நபித்தோழிகள், அதான் சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இன்னலி ஜாரைன். இவ்வளவு பக்கத்தோடு 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 சொல்றீங்களே, எனக்கு 2 பக்கத்தோடு இருக்கு யா ரசூலல்லாஹ், யார நான் முதற்படுத்தணும் எப்படின்னு பாருங்க சஹாபாக்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, பக்கத்தோடு பக்கத்தோடு போட்டி, பக்கத்தோடு பக்கத்தோடு பக்கத்தோடு. இந்த கேள்வி நம்ம என்னைக்காவது கேட்டிருப்போமா? நம்மளுக்கு அப்படி கேள்வியே வராது. நம்ம இப்ப முடிஞ்ச அப்படி கேட்போம்டா, உளவி அந்த கேட்டுக்கு வெளியே இருந்தா பேச போ தேவையில்லதானேன்றத நம்மள்ட்ட வரும். அப்படித்தான் நம்மள மனோநிலை அப்படித்தான். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, 2 பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் தான் ஆணம் இருக்குது, இந்த சாப்பாட்டை யாருக்கு முதலாவது கொடுக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இலா அக்ரபிஹிமா மின் கபாபன்.
கதவு கிட்ட யார கதவு இருக்குதோ அவங்க தான் முதலாவது. முதல் பக்கத்துடைய யார் தெரியுமா? கதவோட கிட்ட இருக்கிறது அவங்க முதலாவது. அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் இருக்கிறது அவங்க ரெண்டாவது. அதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் இருக்கிறது அவங்க மூணாவது. இதுதான் பக்கத்து வீட்டுக்காரரை நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டிய ஒழுங்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளத்தால் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் நாம் என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ள மாட்டான் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய கௌரவங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால், சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கின்றவர்களாக இருந்தால் ஒரு ஆணத்தை காட்சி கொடுங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த முறையில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து நடந்து உறவுகளோடு சேர்ந்து நடந்தால் என்றைக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சகோதரர்கள். நிம்மதியும் அதுலதான் தங்கி இருக்கிறது. நிம்மதியான நம்மளுக்கு வெளியில போனா நிம்மதி இல்லை. ஏன்? அவனே பூந்துருவானோ என்ற பயத்துலதான் நம்ம பாதி பேர் வெளியே போறோம். நம்ம பாதி பேர் கல்லையெல்லாம் வரமாட்டான், அவன் பக்கத்து அந்த நிம்மதி இல்லாமல் வாழுகிறோம். ஆனால் இந்த உறவு எங்களிடத்தில் வளருமாக இருந்தால் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை சகோதரர்களே. நாங்க ஒரு கரிய கொடுக்கிறது, அவங்க ஒரு கரியத்தார, அவ்வளவுதான். ஒன்றை செய்து பாருங்கள், அதற்கு பின்னால் வளர்கின்ற நேசங்களும் அன்பும் பாசமும் அற்புதமானதாக இருக்கும் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரிவர முழுமையாக பின்பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வாக்களித்த சுவர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் அடைகின்ற தோல்விகளில் மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து நாம் நரகத்தை அடைவது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய தோல்வி சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் சில பேர் நரகத்துக்கு போற நேரம் அது உண்மையிலேயே அவனே உணர்ந்து கொள்வான், நான் நரகத்துக்கு தான் போகணும். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியா பின்பற்றிக்க மாட்டார், 5 நேரம் சரியா தொழுதிருக்க மாட்டாரு, குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக பின்பற்றிக்க மாட்டார், வாழ்க்கை சிறுக்கோடும் விதத்தோடும் கலந்ததாகவே ஒரு வாழ்க்கை இருக்கும். அவர் நரகத்துக்கு போறதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல, அது ஒரு தோல்வியும் அல்ல. ஏன்? அவர் வாழ்ற காலமே அப்படித்தான் வாழ்ந்தார். ஆனால் தோல்வி எது தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை உள்ளத்தால் நேசித்து அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்து நிறைய பகிஷ்கரிப்புகளை சந்தித்து நரகம் போக வேண்டி வந்தால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சில நரகவாதிகளை பற்றி சொன்னார்கள். சில மனிதர்கள் நரகத்திலே தங்களுடைய வயிற்றிலே இருந்து குடல்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டுக்கொண்டு கழுதை செக்கை சுத்துவதை போன்று நரகத்தில் சுத்தி கொண்டிருப்பார்கள். அதை விட வேதனை என்ன தெரியுமா? அது சுத்துறதை விட வேதனை என்ன தெரியுமா? இந்த ஆளை பார்த்தோன்னே நரகத்தில் உள்ள பாதி பேர் ஓடி வருவாங்க. எங்கேயோ கண்ட மாதிரியே நரகத்துக்குள்ள நடக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில மனிதர்கள் அவரவருடைய உள்ளத்துல கையை வச்சு கேட்டுப்பாரு. அவரவர் உங்களுடைய உள்ளத்துக்கேற்ப அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நரகத்துல இருப்பாரு, இவரை தெரிஞ்சு ஹைலைட் பண்ணி நாக்கள் சில பேர் வருவாங்க. கண்ட மாதிரிக்கு வந்து கண்டோன்னே ஐயா நீங்க நரகத்திலையா அப்படின்னு, நீங்க நரகத்தில் இருக்கிறீங்களே, நீங்க தானே குர்ஆன் சுன்னா மார்க்கம் அது இது சந்திய விட மாட்டீங்க, பள்ளியில கண்டா விட மாட்டீங்க, அங்க கண்டா விட மாட்டீங்க, இங்க நீங்க தானே அப்பா இப்படி இருந்து நீங்க எப்படி நரகத்தில் வந்தீங்க கேட்பார் சகோதரே. அந்த நேரத்தில் செத்து போய்விடுவான் அவன். தோத்தத்துக்கு பின்னால சில பேர், அதனாலதான் நான் சொன்னனே ஆரம்பத்துல, நல்லா மார்க்ஸ் எடுத்தவன் ஃபெயில் ஆகிறது பிரச்சனை அல்ல. அவன் ஃபெயில் ஆயினத்துக்கு பிறகு நீ ஃபெயில் ஆயிட்டியா, நீ ஃபெயில் ஆயிட்டியா, நீ ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்கறதுக்கு தானே, அதனாலதான் அவன் செத்து போவான். அந்த நேரத்தில் அவனுக்கு வருகிற வேதனையை தாங்க முடியாமல் அவன் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்கிற நேரம் சொல்லுவான், கால குன்து ஆமுருக்கும் பில் மஅரூஃப், நான் எப்ப பார்த்தாலும் நலவை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், சின்ன சின்ன விஷயத்துல மார்க்கம் பேசிக் கொண்டிருந்தேன்,
குரூப்பை திறந்தாலே நான் தான் மார்க்கம் பேசினேன், எல்லாம் செய்தேன், உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. மிகப்பெரிய தோல்வி. நான் சொன்னேன், நான் பேசினேன், நான் செய்தேன், எல்லாம் செஞ்சேன், என் லைஃப்ல இருக்கல, என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் நடைமுறைப்படுத்தவில்லை. மார்க்கத்தை மற்றவர்களுக்கு நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஒரு சில மனிதர்கள் கவலைப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. மற்றவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிற நாம், குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நாம், பித்அத்தை சுட்டிக்காட்டுகிற நாம், ஷிர்கில கவனமாக இருக்கிற நாம், அல்லாஹ் பாதுகாக்க எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியடைந்து நரகத்துக்கு போனால் இந்த நிலைமையை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி வரும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்து விடாமல் வாழுகின்ற காலமெல்லாம் சொல்லப்படுகிற செய்திகளை உள்ளத்தினால் ஏற்று எங்களுடைய கௌரவங்களையும் எங்களுடைய குரோதங்களையும் அல்லாஹ்வுக்காக விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக மறுமையிலே சுவர்க்கத்தை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.